டெனன்சி அக்ரிமெண்ட் 1 வருஷம் காலக்கெடு இருந்துச்சு. ஆனா 8 மாசத்திலேயே வந்து நான் வெளியாக போறேன். நான் 1 மாசம் நோட்டீஸ் கொடுத்துட்டு வெளியானேன்னா என்னுடைய டிபாசிட் காசு வந்து ஓனர் வந்து ப்ராஃபிட் பண்ணலாமா? அவங்க வந்து திரும்பவும் எங்களுக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சகுந்தலா நாராயணசாமி. என்னிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அது. இப்ப வந்து நீ வந்து நார்மலி டெனன்சி அக்ரிமெண்ட் சைன் பண்ணீங்களா? பொதுவாகவே வந்து 2 மாதம் செக்யூரிட்டி டிபாசிட் கொடுப்பீங்க. இப்ப வந்து நீங்க வந்து டெனன்சி அக்ரிமெண்ட் அந்த டேர்ம் முடியறதுக்கு முன்னுக்கே, அந்த காலம் முடிவதற்கு முன்பே நீங்க வந்து வெளியாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. 1 மாசம் நோட்டீஸ் கொடுக்குறீங்க. அப்ப அந்த 2 மாசம் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து அந்த ஓனர் வந்து ஃபார்ஃபிட் பண்ணலாமா? அதாவது உங்ககிட்ட கொடுக்காம அவர் வந்து செய்ய முடியுமா சட்டப்பூர்வமாக அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இது வந்து உங்களுடைய டெனன்சி அக்ரிமெண்ட்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதை வைத்துதான் நீங்க வந்து முடிவு எடுக்க முடியும். ஏன்னா ஒரு சில டெனன்சி அக்ரிமெண்ட்ல வந்து ஓனர் என்ன போட்டிருப்பாங்கன்னா, அந்த காலம் முடிவடைவதற்கு முன்பு, இந்த டேர்ம் முடிவடைவதற்கு முன்பு நீங்க வந்து வீட்டு விட்டு வெளியானீங்கன்னா அந்த செக்யூரிட்டி டிபாசிட் வந்து அவங்க ஃபார்ஃபிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சில டெனன்சி அக்ரிமெண்ட்ல போட்டிருப்பாங்க. ஒரு சில டெனன்சி அக்ரிமெண்ட்ல நீங்க வந்து இத்தனை மாசம் நோட்டீஸ் கொடுத்தா நீங்க வந்து வெளியாகலாம், அந்த செக்யூரிட்டி டிபாசிட் திருப்பி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னும் போட்டிருப்பாங்க. நீங்க சேவா அக்ரிமெண்ட் வந்து கையொப்பம் இடுவதற்கு முன்பு என்னென்ன விதிமுறைகள் அங்க எழுதப்பட்டிருக்கின்றன, உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எல்லா விதிமுறைகளும் எல்லா க்ளாசஸும் அங்க இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்க. அதனாலதான் வந்து நாங்கெல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணோம்னா, எங்களை மாதிரி ஒரு வழக்கறிஞரை கொண்டு நீங்க வந்து டெனன்சி அக்ரிமெண்ட் செஞ்சீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத விஷயத்தெல்லாம் வந்து அந்த க்ளாசஸ் அந்த விதிகள்லாம் வந்து உங்களோட வழக்கறிஞர் வந்து அந்த அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கையொப்பமிடலாம். அதே வந்து நீங்க வழக்கறிஞர் மூலமாக சேவா அக்ரிமெண்ட் செய்யாம ஏஜென்ட் கொடுக்குற அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுதோ அந்தந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க வந்து அந்த டெனன்சி அக்ரிமெண்ட் என்ன எழுதி இருக்கு அதை வைத்துதான் உங்களுடைய உரிமையை வந்து நீங்க கோர முடியும். சேமடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.